டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ட்ராயோட புதிய விதிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம பார்க்குற சேனலுக்கு மட்டும் பே பண்ணா போதும், பார்க்காத சேனலுக்கு பே பண்ண தேவையில்லை. இது நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பே பண்ண அமௌண்ட்டை விட இப்போ நம்ம அதிகமா பே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம்னு சொல்லலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் டெட்லைன் டிசம்பர் 28 இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 31 சொன்னாங்க. இப்போ இந்த மாசத்துல இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த மாசம் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும், இந்த வீடியோல சன் டைரக்ட் ரீசார்ஜ் மட்டும் தான் பார்க்கணும். சரி வாங்க, சன் டைரக்டோட அபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கேன். sundirect.in பேக்கேஜ் அண்ட் சேனல்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எஸ்டிக்கு தனி பேக்கேஜ் ஆகும், ஹெச்டிக்கு தனி பேக்கேஜ் ஆகும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனித்தனி பேக்கேஜஸ் செட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜஸ் எல்லாமே நியூ ட்ராய் ரூலை பேஸ் பண்ணி பேக்கேஜாக நீங்கள் இதில் பேசிக்காக 130 ரூபீஸ் பே பண்ணணும். அது கம்பல்சரி. அடுத்து அடிஷ்னலாக உங்களுக்கு சேனல்ஸ் ஒவ்வொரு சேனல்ஸுக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ். இது நல்ல விஷயம் தானே, நமக்கு பிடிச்ச சேனல் மட்டும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் பே பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆனா என்னன்னா அங்கதான் பிரச்சனை. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சன் டிவி மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க 19 ரூபீஸ், ஏடிவி மட்டும் வேணும் அப்படின்னா 19 ரூபீஸ். இந்த ரெண்டு சேனல்ஸுக்கு மட்டுமே நீங்க 50 ரூபீஸ் மேல பே பண்ண முடியும். அதாவது டேக்ஸ் எல்லாம் சேர்த்து என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்னு பாருங்க. FTA 1 பேசிக். சரி, நான் மற்ற சேனல்ஸ் எல்லாம் பார்க்க போறதுல சன் டிவி மட்டும் போதும்ன்றவங்களுக்கு இந்த பேக்கேஜ் பெஸ்ட் பேக்கேஜா. அதாவது 130 ரூபீஸ் பேசிக். இது 140 சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா 130 பிளஸ் டேக்ஸ் ஒரு 20 ரூபீஸ் 25 ரூபீஸ் வரும். 80% ஜிஎஸ்டி. என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது? தமிழ்ல மொத்தம் 24 சேனல்ஸ், தெலுங்குல 14, பெங்காலி, மலையாளம், மராத்தி, குஜராத், இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜஸ். இந்த ஃப்ரீ சேனல்ஸ்ல இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சேனல்ஸ் தான். இதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணிட்டோம்னா நல்லது தான். சரிதானே? தமிழ் சேனல்ல பாருங்க, கலைஞர், ஆசீர்வாதம், நியூஸ், கேப்டன், ஏஞ்சல், தூர்தர்ஷன், இமயம், இசையருவி. ஸோ இதுல பெரும்பாலான மக்கள் பார்க்குற சேனல்னு பார்த்தோம்னா இல்லைங்க, அதாவது சீரியல் ரிலேட்டட் என்டர்டைன்மெண்ட் ஏதாச்சும் சேனல்ஸ் இருக்கா அப்படின்னா கேப்டன் இருக்கு, மக்கள் இருக்கு, கலைஞர், நியூஸுக்கு தந்தி, வசந்த் டிவி. இதுல சன் டிவி கூட இல்லை. சன் டிவிக்காக நீங்க ஒரு 19 ரூபாய் செலவு பண்ணணும். 19 ரூபாய் செலவு பண்ணீங்க அப்படின்னா 130 பிளஸ் 19 149 பிளஸ் டேக்ஸ். ஸோ அதுவே வந்துருது 170 180 ரூபீஸ் வந்துருது. வெறும் சன் டிவி மட்டும். ஸோ இந்த பேசிக் பேக் அப்படின்றது ஒரு ரீசார்ஜ் பண்ண முடியாத ஒரு பேக்கா தான். அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் டிவிஓ பேக் 1. இந்த பேக் பாத்தீங்கன்னா 183 சேனல்ஸ் இருக்குங்க. இந்த பேக்கேஜ்ல நீங்க எவ்வளவு பே பண்ணணும்னா 168 ரூபீஸ். இது டேக்ஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 200 பக்கம் வரும். இதுலயும் 3 சேனல்ஸ் கம்பல்சரி. 3 சேனல்ஸ் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். அடுத்து தமிழ் சேனல்ஸ் இருக்கு, 37 சேனல்ஸ் இருக்கு. சுட்டி டிவி, கலர்ஸ் தமிழ், ஆதித்யா, சன் லைஃப், சன் மியூசிக், சன் நியூஸ், சன் டிவி, தந்தி டிவி, விஜய் டிவி, விஜய் சூப்பர். இதுலயும் ஒரு சேனல் மிஸ் ஆகுது. அதாவது பரவாயில்ல, எல்லாரும் பார்த்துட்டு வச்சுருக்காங்க. என்ன சேனல்? ஜி தமிழ். ஸோ ஜி தமிழ் வேணுன்றவங்க அது தனியாக சப்ஸ்கிரைப் பண்றப்போ இந்த ப்ரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 200க்குள்ள உங்களுடைய ரீசார்ஜ் முடியாது. இல்ல சன் டிவி, விஜய் டிவி போதுன்றவங்களுக்கு இந்த பேக்கேஜ் நீங்க மாசம் 200 ரூபீஸ்க்குள்ள ரீசார்ஜ் பண்ற மாதிரி. சரி, அடுத்த பேக்கு தமிழ் டிவிஓ பேக் 2. இதுக்கு நீங்க 230 ரூபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். 200 சேனல்ஸ்
மற்ற ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் மற்றதை பார்த்துட்டே தான். தமிழ் சேனலில் அடிஷ்னலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 38. இதில் பேக் ஒன்று 37. ஒரு சேனல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த சேனல்? ஜீ தமிழ். ஜீ தமிழ். மற்ற எந்த சேனல்ஸும் இல்லை. நீங்கள் வேறு ஏதாச்சும் சேனல்ஸ் வேணும்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். ஸோ அடிஷ்னலாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா 250, 300 அது போகும். ஸோ நிறைய சேனல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிடிஹெச்சுக்கு மட்டும் ரீசார்ஜுக்கு மட்டுமே வந்து 300, 400 வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த புதிய ரூலால் வந்து நமக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ்? இந்த வழி இல்லைங்க, ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து சன் டிடிஹெச். டிடிஹெச் வந்து என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த டிடிஹெச் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்றதையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.